திருமதி எம்எல்ஏ தாமஸ் படைப்பாளியர் 2025 பெருமுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல் தொகுத்து வழங்குவது நான் தான் உங்கள் ஸ்ருதி. எபிசோட் நம்பர் 72. இது தேன் மிட்டாய் நிகழ்ச்சின்ற சிறப்பு நிகழ்ச்சியாக சென்னை கண்ணகி நகர்ல இருக்க டேர்னிங் பாயிண்ட் மையத்தின் சில்ட்ரன்ஸோட ஸ்டோரிஸ் எல்லாருமே சொல்ல போறாங்க. சில்ட்ரன்ஸ் ஸ்டோரி சொல்ல போறது இந்த ரொம்ப ஸ்பெஷல் எபிசோட தான் போக போகுது. எல்லாருமே ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. நான் பாதி கேட்டேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. கதையை ஆரம்பிச்சிரும். கண்ணகி நகர்ல இருந்து தக்ஷன்யா தான் இப்ப கதை சொல்ல வருது. இட் வாஸ் வெரி நைஸ். ரொம்ப அழகா இருந்தது. என்ன கதையோட எந்த கதையை கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் இந்த கதையை ஃபுல்லா இந்த மாதிரி கேட்டிருக்கீங்க அப்படின்னு, ஆல்ரெடி நான் கேட்டிருக்கேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன் இந்த கதையை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம். என் பேர் தக்ஷன்யா. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 3rd B, கண்ணகி நகர் சென்டர் 1ல இருந்து பேசுறேன். ஒரு காட்டுல இருந்து ஒரு மரம் இருந்துதான். அந்த மரத்துல குருவி, காக்கா, கிளி எல்லாமே இருந்துதான். அப்ப ஒரு சிங்கம் வந்துச்சான். சிங்கம் மரத்தை பிடிச்சி ஆட்டுச்சான். அந்த மரம் ஏன் என்ன ஆட்டுறீங்க? என்னோட மரக்கிளியிலாம் குருவி பறவைகள்லாம் கத்திட்டு இருக்கு, ஆட்டாத, கீழே விழுந்துச்சுன்னா செத்துடும்னு சொல்லிச்சான். அப்போ நான் ஆட்டுவேன், என்ன பண்ணுவேன்னு கேட்டுச்சான். நான் உன்னை அடிச்சிருவேன், அந்த குருவிங்களா பேத்துச்சான். நான் உன்னை கொத்திடுவேன், உன்னை நான் கடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த சிங்கம் குத்து பாப்போம், கடி பாப்போன்னு கேட்டுச்சான். அப்ப நான் குத்துன அழுவ கூடாது அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப சரி நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு தூக்கம் வந்துச்சுன்னு அது சொல்லிச்சான் அந்த லைனு. அப்போ குகையில போய் தூங்கிட்டு இருக்கும் போது கீழே ஒரு முயல் ஓடிச்சான். தூங்க போகும்போது பச்சை எடுத்துச்சான் அதுக்கு. அப்போ போய் முயலை சாப்பிட்டுச்சான். அப்ப அந்த முயலோட அம்மா நம்ம குழந்தை எங்க காணோம் காட்டு சொல்லா அலைதான். அப்போ கிணத்துல போய் எட்டி பார்த்துச்சான். அப்போ நம்ம மாதிரி இந்த கிணத்துல உருவம் தெரியுதே அப்படின்னு நினைச்சுதான். அப்போ நம்ம அந்த சிங்கத்தை நம்ம அந்த கிணத்துக்குள்ள உள்ள வைக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான். அப்போ அந்த முயல் போச்சான். அந்த முயல் சிங்கராஜா உங்களை கிணத்துல உங்களை மாதிரியே ஒரு லயன் இருந்துச்சான். அந்த லயன் உன்னை கொன்னுடுவேன், சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிச்சான். அது யாரு? நான் சண்டை போறேன்னு சொல்லிச்சான். அப்போ கூட்டு போச்சான். கூட்டு போய் அதே மாதிரி பேசுற அப்படின்னு நினைச்சுதான். அப்போ எகிரி குச்சிச்சு, அது செத்துடுச்சான். நான் சொன்னது கரெக்டு தான். இப்போ அந்த லாஸ்ட்ல அந்த சிங்கம் முயலும் அந்த கதை நான் அது மட்டும் தான் தனியாக கேட்ட மாதிரி இருக்கு. அந்த முன்னாடி கேட்ட கதையை நான் கேட்டதில்லை, இப்போ வரைக்கும் நான் கேட்டதில்லை. இந்த கதை ரொம்ப அழகாக இருந்தது. எப்படி அவங்க இவ்வளோ யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ கண்ணகி நகர்லேருந்து சொல்கிற எல்லாருமே ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வண்ணத்து பூச்சிகள் குழு எப்பயுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ சேரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வண்ணத்து பூச்சிகளை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். சரி வாங்க, கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கேட்டிருக்கீங்களா இந்த கதையை அப்படின்னு. சரி நெக்ஸ்ட் யாருக்காவது சொல்கிறான்னு கேட்போம். அதுக்கப்புறம் தக்ஷன்யாவுக்கு வாழ்த்துக்கள். வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். ஹே கைஸ், இப்போ கதை சொல்ல வர்றது யாருன்னு தெரியுமா? பேரு ஹரிணி வேதஸ்ரீ. அவங்க ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி வாங்க அவங்க கதை கேட்போம். உங்களுக்கு பிடிக்கும், வாங்க கதை கேட்போம். My name is ஹரிணி வேதஸ்ரீ. 3rd ஸ்டாண்டர்ட், கண்ணகி நகர். நான் சென்டர் 1ல இருந்து பேசுறேன். ஒரு ஊர்ல ஒரு யானை இருந்துச்சான். அது யானை காட்டு வழியா போகும்போது அது ஒரு முயல் குத்தி பார்த்துச்சு. முயல் குத்தி எங்க போறேன்னு கேட்டுச்சான். நான் கடைக்கு போறேன். சரி வா, ஆமா அப்படியே குருவி வீட்டுக்கு போய் தந்துடுறான். சரி அதான் குருவி வீட்டுக்கு போகும்போது ஒரே வாசனை சமையல் செஞ்ச போது அது கவு தைச்சிச்சான். அப்போ குருவி கவுத்துறேன்,
நெல்லு நான் சமையல் செய்யறேன்னு சொல்லிச்சான். அப்ப அது சமையல் செய்யும் போது இரு வரேன்னு சொல்லிட்டு அப்புறமா சமையல் செஞ்ச மிச்சனையும் கவு தந்து அவங்களுக்கும் சாப்பிட்டு மிச்சனையும் அங்க வெளியே போயிட்டாங்களாம். வெளியே போய் ஒரு சிங்கத்தை பார்த்தோனையும் பயந்து குருவி ஒழிச்சுருந்தாங்களாம். அப்ப சிங்கம் கத்தும் போது எல்லா பட்டாம்பூச்சும் பறந்து போய் ஒளிஞ்சுக்கிச்சான். அப்போ ஒரு முயல் குத்தி தானாவே அது சத்தம் கேட்காம பாட்டுன்னு போய் நிற்சான். அது சிங்கத்தை பார்த்தோனையும் குதிச்சு அது அவங்க வீட்டுக்கு போயிடுச்சான். இன்னும் இது ஒரு வேட்டை கூட கிடைக்க மாத்துரு, எல்லாமே தப்பிச்சிருச்சு. நாளைக்கு வந்து பாத்துக்கலாம். நாளைக்கு அது சிங்கம் போனோம்னா எல்லாரும் ஜாலியா நிறைய பூக்கள் நிறைய ஜாலியா இருந்தாங்களாம். அப்போ அது குருவி சொல்லிச்சான், நீங்க ஒன்னும் போறியா? சரி நீங்க இங்கே தங்கிடுங்க. தங்கிக்கிறோம், சிங்கத்தோலை தாங்க முடியல. சரின்னு சொல்லிச்சான். அதுக்கு அவங்க 10 நாளா அங்கேயே தங்கினேந்தாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க வீட்டு விட்டு போகும்போது கடைக்கு அவங்க வசமா மாட்டிக்கினாங்க. அது முயல் குட்டியும் தாவி ஓடிச்சான். அது கால் வலிச்சோன்னே யானை பாட்டுன்னு யானை முதுகுல ஏது சரின்னு உக்காருன்னு சொல்லி அது ரெண்டுமே ஓடி ஓதினேச்சு. ஒரு குதிரைய பார்த்து குதிரை சிங்கம் அது ஓடுன்னு எல்லாரும் ஓட்டுனாங்களாம். அப்போ அது குதிரை காலில் வாங்காம பாத்துன்னு போய் நின்றுச்சு. சிங்கத்தை பார்த்தோன்னே அச்சோ சிங்கம் எங்கொழுத்து தேடி நேர்ந்துச்சு. கடைசியில செத்து போயிடுச்சான். கதை கேட்டிங்களா? நம்ம ஹரிணி வேதஸ்ரீ ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அவங்க கதை. அவங்களோட வாய்ஸ் செம்மையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஓகே, அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். உங்கள் மேலும் கதை சொல்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க கதை பிடிச்சிருந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக்கும் பண்ணுறேங்க. இப்போ கதை சொல்ல வர்றது யாருன்னு தெரியுமா? பேரு ஜீவிதா. அவங்க ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்க. அவங்க 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. பட் அவ்வளோ அழகாக கதை சொல்லியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி வாங்க, நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக நம்ம கதை கேட்கலாம். மை நேம் இஸ் ஜீவிதா, 4th ஸ்டாண்டர்ட், கனிநகர் சென்டர் 1ல இருந்து பேசுறேன். ஒரு ஊர்ல வரி குதிரை சிறுத்தை எல்லாம் இருந்தாங்களாமா. சிறுத்தைக்கு பனிக்காலம் திருவிழா இருக்குது, நீங்களா வந்துருங்க மறக்காம. சரி அது சொல்லிச்சா. அப்பமா அவங்கள கப்பல் வரோம்னா நீ அந்த கப்பல் ஒரு சைடா சாயுது. அப்பமா அங்கிருந்து ஒரு முதலை வந்துச்சா. அப்ப அந்த முதல்ல சொல்லுது நரிக்கிட்ட, நீ என்ன சாப்பிட தானே நீ வந்துக்கிற, நாங்க உன்னை விடாமல் நீ என்ன சாப்பிட்டனா நாங்க பாம்பு விஷம் குச்சிக்கிறோம், நீ என்ன சாப்பிட்டனா நாங்க உங்களுக்கு அதே மாதிரி பண்ணிடுவேன் அப்படி சொல்லிச்சா. அப்பமா சரி நீங்க போங்க, நாங்கமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிச்சா. சரி அவங்களும் போயிட்டாங்க. அப்பமா பனிமலை திருவிழாக்கு வந்துட்டாங்க. அப்ப சந்தோஷமா எல்லாம் விளையாண்டு ஜாலியாக இருந்தாங்க. தேங்க்யூ. நம்ம ஜீவிதா ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்கல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துப்பா. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, நெக்ஸ்ட் யார் கதை சொல்லலாம்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். அவங்க மேலும் கதை சொல்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போ பார்த்தாலும் குவிஸே கேட்டுட்ருக்கீங்க, ஸ்டோரியே கேட்டுட்ருக்கீங்க இல்லையா? இப்போது ஒரு சின்ன குவிஸ் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சிருந்தா ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள், தெரியலன்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு எத்தனை பேருக்கு தெரியல அப்படின்றது. ஸோ கொஸ்டினை முதல்ல சொல்லிடா அப்படின்னு மெயின் வாய்ஸ் இருக்கும் இல்லையா? சரி சொல்லிடுறேன். ஹூ இஸ் த கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? யார் இப்போது இந்த கரண்டில் யார் நம்ம நாட்டு, அதாவது இந்தியாவோட குடியரசு தலைவர்? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ஆன்சர். ஸோ மோஸ்ட் ஆஃப் தெரியும், பட் சில பேருக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு இந்தியன் சிட்டிசன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க ஆன்சர் பார்ப்போமா? ஆன்சரின் 1 2 3 திரௌபதி முர்மு மேடம். ஓகே, அவங்க தான் இப்போ நம்மளோட
குடியரசுத் தலைவர், அதாவது பிரசிடெண்ட். இப்போ கதை கேட்க ஆரம்பிச்சிடலாமா? ஸோ இப்போ கதை சொல்ல வர்றது யாருன்னு தெரியுமா? பேர் கவிஸ்ரீ. அவங்க 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருந்தது அவங்க கதை. ஒரு பொம்மை அதை வச்சு ஒரு ஏஞ்சல் அப்படின்னு அவங்க பேர் வச்சுருக்காங்க அந்த பொம்மைக்கு. அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸை கேட்குற அந்த கதையை நீங்களே கேளுங்களேன். இப்போ விட்டிங்கன்னா நான் மொத்தமாக சொல்லி முடிச்சிருவேன். My name is Kavishri. I am studying in 5th standard to கண்ணகி நகர். ஒரு ஊர்ல நிஷான்னு ஒரு பொண்ணு இருந்தாலாம். அந்த பொண்ணு டெடி ஒரு பொம்மை வச்சுன்னு இருந்தாலாம். அப்ப ஒரு பெரிய மரத்துல ஒரு குருவி கூடு கட்டியிருந்தாங்களாம். அந்த குருவி கூட்டுல ஒரு அழகான ஒரு குருவி வந்துச்சாம், வெள்ளை கலர்ல. அப்ப அந்த நிஷா பொண்ணு அந்த குருவிக்கு பேர் ஒண்ணு வச்சாலாம். குருவிக்கு அந்த பேர் வச்சாலாம், குட்டின்னு ஒரு பேர் வச்சாலாம். அது அப்ப ஒரு நாள் சாப்பாடு இல்லைன்னு அது குருவி பறந்து போயிடுச்சான் காட்டுக்கு. அப்போ ஒரு பொம்மை வச்சுன்னு இருந்தாலாம். அந்த பொம்மைக்கும் ஒரு பேர் வச்சாலாம். அந்த பொம்மைக்கு ஏஞ்சல்னு பேர் வச்சாலாம். ஏன் அந்த பொம்மை அந்த பொம்மைய ஒரு ஆள் எடுத்துன்னு போயிட்டாங்கன்ட்டு அவ காணோன்ட்டு சோகமா இருந்தாலாம். அன்னைக்குன்னு பார்த்து அவங்க மம்மி ஏன் அழுவுறன்னு கேட்டாங்களாம். அதுக்கு என் பொம்மைய காணோம் அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கு அவங்க அம்மா புதுசா வாங்கி கொடுத்தாங்களாம். எனக்கு புதுசாலாம் வேண்டாம், எனக்கு பழசுதான் வேணும் அப்படின்னு சொன்னாலாம். அப்ப அவங்க அப்பாவும் சொன்னாராம், புதுசுதான் வாங்கி வந்து கொடுத்தாராம். எனக்கு புதுசே வேணாம், எனக்கு பழசுதான் வேணும்னு சொன்னாலாம். அப்ப அவங்க அப்பா பழசு தேடி குத்தாராம். அப்ப சந்தோஷமா இருந்தாலாம். தேங்க்ஸ். கவிஸ்ரீ 5th ஸ்டாண்டர்ட் படித்து இவ்வளோ அழகான கதையை சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்க கூட இல்லை. கவிஸ்ரீ ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க வாய்ஸு, அவங்களோட டோன், அவங்க சொன்ன கதை எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. நான் கேட்ட ஃபஸ்ட்டு கதையே தான். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. இவ்வளோ அழகாக சொல்கிறாங்களே டேர்னிங் பாயிண்டில் குழந்தைகள் கதை சொல்கிறது ரொம்ப அழகாக இருக்கே. சரி வாங்க இப்போது இவங்களது வாழ்த்து சொல்லிடலாம். நம்ம கவிஸ்ரீக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஏன்னா அவங்க பொம்மை வச்சு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட புது பொம்மை கொடுத்தாலும் நான் இந்த பொம்மையில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கஷ்டப்பட்டு தேடி எடுத்துகிட்டு அவங்களுக்கு கொடுத்தது ரொம்ப அழகாக இருந்தது இந்த கதை. ஆக்சுவலி இது உண்மையாக நடக்கிறது தான். குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பொம்மை பிடிச்சிருச்சுன்னா அதை எதையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் சரி வாங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நம்மளோட வண்ணத்துப்பூச்சிகள் குழு சார்பாக கவிஸ்ரீ உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ கதை சொல்ல வர்றது யாருன்னு தெரியுமா? பேர் நவீனா. அவங்க 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. சென்டர் 1லேருந்து கதை சொல்கிறாங்க. டேர்னிங் பாயிண்ட் கண்ணகி நகர், உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். அவங்க என்ன மாதிரி கதை சொல்ல போகிறாங்கன்னா, ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு மரம், அதில் நிறைய விலங்குகள் வாழுது. பக்கத்துலேயே ஒரு மரம். ஐயோ நானே சொல்கிறேன் போல் இருக்கே எல்லா கதையும். அப்புறம் நவீனா எதுக்கு? சரி வாங்க நவீனாவோட கதையை கேட்போம். My name is Navina, 4th standard A, கண்ணகி நகர், டேர்னிங் பாயிண்ட் லேர்னிங் சென்டர் 1. அதுலேருந்து நான் பேசுகிறேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய ட்ரீ இருக்கிறதுலே அந்த ஒரு ட்ரீ தான் ரொம்ப பிக்காக, ரொம்ப நிறைய லீவ்ஸ்லாம் இருக்கான். அந்த ட்ரீல எல்லாரும் பார்த்து எல்லா குருவிங்க, கழுகு வரைக்கும் எல்லாமே அதான் இருக்கான். அதனால அதுக்கு பக்கத்துலயே ஆந்தைங்கெல்லாம் இருக்கான். ஆந்தைங்க அந்த ஆந்தைங்கள எப்பவுமே நைட் ஆனா அந்த குருவிங்களோட முட்டைலாம் எடுத்துட்டு போயிடுதான். அதனால எல்லாருமே தூங்காம இருக்கணும்ட்டு பாக்குறாங்க, யாராலுமே முடியலையா. அப்பதான் கழுகு சொல்லுதான் ஒரு நாள், புறாவை மட்டும் கூப்பிட்டு கூப்பிடுது. அட்டு புறாவை கூப்பிட்டு ஒரு காதுல ஒரு ஐடியா கொடுக்குது. அட்டு இன்னொரு பறவை கூப்பிட்டு இன்னொரு ஐடியா கொடுக்குது. புறா கிட்ட சொன்னத இன்னொரு இது கிட்ட சொல்லுது, இன்னொரு பறவை கிட்ட, எல்லா பறவைக்கிட்டயும் சொல்லிட்டதுக்கு அப்புறம் காலையிலேயே ஒரு காக்கா போயிட்டு
அடிச்ச மாதிரி ஆக்ஷன்லாம் போட்டுட்டு அந்த ரெக்கைங்களெல்லாம் உடஞ்சு போன மாதிரி பிஞ்சு போன மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டு கழுகு ஆந்த கிட்ட போயிட்டு சொல்லுதான். அப்ப ஆந்தைங்களும் எல்லாம் நம்பிடுச்சான். இவங்க இது மாதிரி பண்றாங்க, நீ எல்லா வேலையும் வந்து இங்க போட்டு அப்பதான் நான் உனக்கு இங்க தங்க இடம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுங்களாம். அதையும் சரி அப்படின்ட்டு சொல்லிவிடுங்க. அப்பதான் திருப்பி வந்தோடனே காலையில இந்த நைட்டு வரைக்கும் சாயங்காலம் ஆனதுக்கப்புறம் எல்லா வேலையும் எடுத்து போட்டுட்டு அது போயிட்டு உங்க வீட்டுல படுக்குதான். அப்ப வந்து எல்லாரோட முட்டையுமே காணாம போயிடுதான். ஆனா கழுகோட முட்டை அந்த காக்காவோட முட்டை மட்டும் இருக்குதான். அதனால அவங்களும் சரி இதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வெளில வரத்துக்கு கூட இடம் இல்லாம ஃபுல்லா காக்கா அந்த ஆந்தைங்க இல்லாத போது பார்த்து நைட் ஆனதுக்கு அப்புறம் அதுங்க வெளியே போயிடும்ல. அப்ப வந்து எல்லா குருவிங்களுமே சேர்ந்து எல்லா வருகைங்களுமே வெட்டி போட்டு எடுத்துட்டு வந்து வழியை மறைச்சிருந்துங்களாம். அப்பதான் கழுகு வந்து ஒரு மேட்ச் பாக்ஸ் ஒரு வத்திப்பட்டியை எடுத்துட்டு வந்து கிழிச்சு அதுல போட்டுருதான். அதுக்குள்ள இருந்த ஆந்தைங்களெல்லாம் எரிஞ்சு இறந்துருதான். அதுதான் நம்ம நவீனா ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்கல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கமெண்ட் பண்ணிட்டு இப்போ பிடிச்சிருக்கு நவீனாவோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது கதை சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பார்ப்போம் எத்தனை ரெட் ஹார்ட் வருதுன்னு பார்ப்போம். நவீனாக்கு வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். கதை கேட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த தடவை இருக்குது. இந்த கதைக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு குவிஸ் மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா? ஒரு கொஷின் மாதிரி சும்மா ஒரு இது கொடுக்குறேன். சரி, அதுக்காக வெயிட் பண்ணுவீங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்மளோட பவித்ராவோட கதையை கேளுங்க. ஸோ நம்ம பவித்ரா வந்து ரொம்ப அழகாக கதை சொல்லுவாங்க. இப்போது வந்து என்ன கதை எடுத்திருக்காங்கன்னா, காக்காவும் குருவியும் வந்து வீடு கட்டுது. அந்த இது வச்சு ஒரு ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்ற தாட்டுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஒரு அழகான ஒரு கதையை சொல்ல போகிறாங்க. ஸோ எப்படி சொல்கிறாங்க, எது சொல்கிறாங்க அப்படின்றலாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க கதை கேட்க போகிறோம். மை நேம் இஸ் பவித்ரா, 4th D, கண்ணகி நகர்லேருந்து பேசுகிறேன். சென்டர் 1. ஒரு ஊரில் காக்காவும் குருவியும் இருந்துதான். குருவினா பஞ்சு கல்லு வீடு கட்டுச்சா, காக்கா உப்பு வீடு கட்டுச்சா. அப்போ காக்கா வீடு கழிஞ்சிச்சா, குருவி வீடு ஒண்டி இருந்துதான். காக்கா என்ன பஞ்சு குருவி வீட்டுக்கு போச்சா. காக்கா மழை பயங்கரமா பெஞ்சதப்போ அக்கா கொஞ்சம் கதவு தோறக்கா அப்படின்னு சொல்லிச்சா. இரு நானே இப்போ தாண்டி சமைக்க அப்படின்னு சொல்லிச்சான். திரும்ப எக்கா கொஞ்சம் கதவு துறையக்கான்னு சொல்லிச்சான். இரு நானே இப்போ தாண்டி சாப்பிட்றேன்ச்சான். திரும்ப எக்கா கொஞ்சம் கதவு துறையக்கா. இரு நான் இப்போ தாண்டி முறுக்கு சுட்டுனுக்கிறேன்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் முறுக்கு சுட்டு காக்கா சாப்பிட போதுன்னு மேலே ஓட்டு மேலே தூக்கி வச்சுச்சான். அதுக்கப்புறம் காக்கா என்ன பண்ணிச்சு, ஓட்டு மேலே ஏறி உக்காந்துதான். அங்க முறுக்கு இருந்தது பார்த்துச்சு. பார்த்தா அதை எடுத்து அதுவும் அதுங்களோட குழந்தையும் சாப்பிட்டுச்சான். சாப்பிட்டா அந்த டப்பாவை அப்படியே மூடி வச்சுட்டாங்க. நான் சொன்ன மாதிரி பவித்ரா கரெக்டாக சொல்லியிருந்தாங்களா? ஷேரிங் இஸ் கேரிங்ன்ற மாதிரி கதை சொல்லியிருந்தாங்களா? சரி, ஓகே, வாங்க நமக்கு அவங்க நெக்ஸ்ட் யார் கதை சொல்கிறான்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம பவித்ராக்கு வந்து என்ன சொல்லணும்? பவித்ராக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் சொல்லிடலாம். ஓகே, இப்போ என்னென்னா இப்போ வந்து ஒரு திருப்பி ஒரு குவிஸ் தான் கேட்க போகிறேன். சரி, வாங்க என்ன குவிஸ்ன்றது தெரிஞ்சுப்போம். யூடியூப் வந்து எந்த கண்ட்ரி வந்து பிலாங் பண்ணுது, அதாவது யூடியூப் பிலாங்ஸ் டு விச் கண்ட்ரி, அதுதான் கொஷின். சரி, ஓகே, இப்போ யோசிக்கிற டைம் அது. ஏன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்தியாவா, சைனாவா, யுஎஸ்ஏவா, இல்லை யூகேவா, அந்த மாதிரி எதுவுமே தெரியல இல்லையா? ஜப்பானா, எந்த கண்ட்ரி வேணால் இருக்கலாம். மேபி இந்தியா கூட இருக்கலாம். ஸோ பாருங்கள் என்ன இருக்கும். சரி, ஆன்சர் சொல்லட்டுமா?
யூஎஸ்ஏ தான் கண்டுபிடிச்சது. அதாவது யூடியூபர்ஸ் பிலாங்ஸ் டு யூஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ். வாங்க கதை கேட்க போவோம். குவிஸ் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ யாரோட கதை கேட்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஷிவானி, அதாவது செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற நம்ம ஷிவானி அவங்களோட கதையை தான் நம்ம கேட்க போகிறோம். இது வந்து ஸ்பெஷல் எபிசோட். ஸோ வந்து ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஸோ இந்த கதையுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு பையன், ஒரு காசு, அந்த இது வந்து பிளேஸ் வந்து ஸ்கூல் அப்படின்னு இருக்கும், ரோடு ஸ்கூல் இருக்கும், அவங்களோட டீச்சர், போலீஸ் ஸ்டேஷன், இது எல்லாமே வந்து அவங்கள அந்த ஸ்டோரியில் பதிவு பண்ணியிருப்பாங்க. எப்படி பதிவு பண்ணியிருக்காங்க, ஏன் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் கதையில் கேளுங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப குட்டியாக தான் இருந்தது அந்த கதை, ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்தது. ஸோ வாங்க அந்த கதையை கேட்க போகலாம். மை நேம் இஸ் ஷிவானி. நான் வந்து 2வது படிக்கிறேன். நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். ஒரு நாள் வந்து ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான். இப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது வழியில வந்து அவன் காசு பார்த்துருக்கான். அப்போ வந்து அந்த காசு எடுத்துட்டு போய் வந்து மிஸ் கிட்ட கொடுத்துருக்கான். ஏன்னா வந்து அவங்க மிஸ் வந்து அந்த காசு வந்து தொலைச்சிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து முன்னாடியே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பையன் எடுத்துட்டு வந்த கொஞ்ச நேரத்திலே அவங்களும் வந்துட்டாங்க. நல்லா பண்ணப்பா, இந்த மாதிரிதான் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கணும், நீ குட் பை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஷிவானி ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்க இல்லையா? அவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க, ஆனால் அவ்வளோ அழகாக கதை சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளோட ஷிவானிக்காக நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம். அவங்க ரொம்ப நிறைய கதையை சொல்லணும், அவங்க இந்த மாதிரி நிறைய யோசிச்சு சொல்லணும், அவங்களோட ஓன் கதையே சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம வண்ணத்து பூச்சிகள் எப்பயுமே அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஒன்ஸ் அகெயின் நம்மளோட எபிசோடில் ஒரு குட்டி குழந்தை தான் சொல்ல போகிறது. சஹானா வந்து கதை சொல்ல வராங்க. அவங்க யூகேஜி படிக்கிறாங்க. அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. அவங்களோட வார்த்தைகள், அவங்களோட டோன் எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா? மழலை வாய்ஸ்னாலே பியூட்டிஃபுல்ல. ஸோ வந்து அவங்க குருவியும் பாண்டாவும் வச்சு அழகாக கதை சொல்லியிருந்தாங்க. நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது அந்த கதை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி வாங்க கதை கேட்க போகலாம். ஒரு ஊர்ல ஒரு குருவி, அந்த குருவி பசி எடுக்கிட்டு காட்டுல போய் சாப்பாடு தேடி சாப்பாடு சாப்பிட்டுச்சான். அப்போ ஒரு சிங்கம் வந்து அந்த குருவி கிட்ட இருந்து சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு நிறைய குருவி கிட்ட சொல்லி அந்த பாண்டாவை தோத்துனாங்களாம். அப்போ அந்த பாண்டாவை போயிட்டுக்கு அப்புறம் அவங்க சந்தோஷமா இருந்தாங்களா. அப்போ ஜாலியா இருந்து சந்தோஷமா இருந்தாங்க. அவ்வளவுதான். நம்மளோட குட்டி குழந்தை சஹானா அவங்க வந்து யூகேஜி படிக்கிறாங்கன்னு சொன்னாலே எவ்வளோ அழகா கதை சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க. அவங்களோட வாய்ஸு அப்பா செம்மையா இருந்தது. மழலை குழலும் அந்த புல்லாங்குழலும் ஒரே மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடலாம் மற்றும் பாராட்டிடலாம். இப்போ கதையில் வர்றது யாருன்னு தெரியுமா? பேரு ஷிவானி. அவங்க ரொம்ப க்யூட்டாக சொல்லியிருந்தாங்க கதையை. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்க. நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம், கண்டிப்பாக கேட்டிருப்போம் அந்த கதையை. வாங்க அவங்க கதையை கேட்டு நம்ம வாழ்த்திடுவோம். ஷிவானி செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற சென்டர் 1ல இருந்து பேசுறேன். கண்ணகி நகர் ரோட்ல ஒரு காக்கா இருந்துச்சு. அந்த காக்கா ஒரு ஆயாவும் ஒரு காக்காவும் வடை சுத்தி இருந்தாங்களா. அந்த காக்கா அந்த ஆயாவை சுத்தி நிற்கும் போது எடுத்துன்னு ஓடிச்சா. ஒண்ணு சுட்டு இருக்கும் போது குள்ளநரி வந்துச்சா. குள்ளநரியா அது எடுத்துன்னு ஒண்ணு ஓடிச்சா. காக்காவும் மேல பார்த்துன்னு பாட்டு பாடி நின்னுச்சா. அது குள்ளநரி வந்துச்சா. குள்ளநரியா ஒரு பாட்டு பாட சொல்லிச்சு. பாட்டு பாடுச்சு. அந்த பாட்டும் நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு வந்து இந்த பாட்டு பாடி அந்த வடை கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்துட்டோடனே அவ்வளவுதான். நரியோட தான் கீழே விழுந்துச்சு. காக்காவை துரத்தி அடிக்க போட்டது.
இப்போ கதை சொல்ல வர்றது கதை சொல்லி முடிச்சது யாரு அப்படின்னா நம்ம சிவானி கியூட்டா சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளோட புல்லாங்குழலி பீட் பண்ற அளவுக்கு இருந்தது அவங்களோட வாய்ஸ், அவ்வளோ இனிமையா இருந்தது. புல்லாங்குழலை விட அந்த குழந்தையோட வாய்ஸ் அவ்வளோ இனிமையா இருக்கும். வண்ணத்து பூச்சிகள் சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். ஹே கைஸ், இப்போ யார் கதை சொல்ல வராங்கன்னு தெரியுமா? பேரு உங்க விஜய். விஜய் தான் இப்போ கதை சொல்ல வர்றாரு. நம்மளோட 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற நம்ம விஜய். ஸோ அவர் ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது அந்த கதை. அது ஃபாரஸ்ட் பேஸ் பண்ணி ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாரு. ஸோ வாங்க கதை கேட்க போவோம். என் பேர் விஜய். 4ஆம் வகுப்பு இ பிரிவு. நான் கண்ணை நகர்ல தான் இருக்கிறேன். ஒரு காட்டுல ஒரு 2 மரம் இருந்துச்சு. அந்த 2 மரத்துல ஒரு மரம் பேரச பண்ணுமா. ஒரு மரம் ஒரு தேனி வந்துச்சான். அந்த தேனி ஒரு மரத்துக்களை கேச்சான். நான் மரத்துல தேனி கூடு கட்டிக்குவான்ட்டு அந்த மரம் சொல்லிச்சான், நான் தரமாட்டேன், அத்துல எந்துல எனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுச்சான். இன்னொரு மரம் இருந்துச்சான். அந்த மரத்துல கேச்சான் தேனி, நான் இந்த மாதிரி உங்க கூட மரத்துல கட்டிக்குவான்னு கேட்டான். அதுவும் கட்டிக்கிச்சான். ஆனா அவன் இதுல நந்திச்சுனா மழை வரும் அப்படின்னு சொல்லிச்சான். சரி பரவாயில்ல, இது நனையாது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே கூடு கட்டிக்கிச்சான். கட்டினவனு அந்த மரம் சொல்லிச்சான். அந்த மரத்துக்கு ஒரு 2 பாட்டுக்காரங்க வந்தாங்களாம். மரம் வெட்டினாங்களாம். அந்த பேரை சேர்ந்துச்சுல அந்த மரத்தை ஃபர்ஸ்ட் மரத்தை தான் தரமாட்டேன்னு சொல்லிச்சுல அந்த மரத்தை வெட்டினாங்களாம். இதான் சூப்பரா இருக்குதுன்னு சொல்லி சொன்னவனே இப்ப கட்டாங்களாம். அந்த மரம் சொல்லிச்சான். இன்னொரு மரம் 2 மரம் இருந்துச்சு. இன்னொரு மரம் இந்த மாதிரி எங்களை காப்பாத்து, இந்த கடவுள் நம்மள காப்பாத்துன்னு சொல்லிக்கிறாரு, இப்படி காப்பாத்து அப்படின்னு சொல்லிச்சான். அது சொன்னவனே அது அப்படியே போய் அந்த தேனி அப்படியே நம்ம அந்த காட்டுவாசிங்களை நான் கொத்திச்சான். கொத்தினோன்னு நான் இனிமேட்டு பக்கமே வரமாட்டேன் சொல்லி ஓடி போயிட்டாங்க. நம்ம விஜய் ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்கல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம விஜய் சொன்ன கதை. ஒரு மரம், அந்த கடவுள் அதெல்லாம் வச்சு 2 மரம் அதெல்லாம் வச்சு ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாரு. அதற்காக நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். கதை சொல்ல வர்றது யாருன்னு தெரியுமா கைஸ்? பேரு ஸ்ருதிகீர்த்தி. அவங்கதான் இப்ப கதை சொல்ல வராங்க. என்னடா நம்ம இந்த பொண்ணோட பேரை எந்த பொண்ணே சொல்லிக்குது அப்படின்னு பாக்குறீங்கன்னா, ஆமாங்க, நான் தான் இப்ப கதை சொல்ல வரேன். ஸோ என்னோட கதை எப்படி இருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்கு அந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி சொல்றீங்க, எப்படிலாம் மானிடேஷன் பண்ணி சொல்லலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கும் அப்கிரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு பையன் இருக்கான். அவன் எல்லாமே இது பண்றான். இப்போ அவனுக்கு ஒரு பிடிச்ச திங்கு இருக்குன்னா அதை பேராசைப்படுவான். இப்போ ஒரு திங்கு இருக்குன்னா அது எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், எனக்கு நிறைய வேணும்னு பேராசைப்படுவான். ஸோ அந்த பேராசைப்படுறதுனால அவனுக்கு என்ன நடக்குது அப்படின்னும் போது அவனோட ஃப்ரெண்ட்ஸு கூட அவங்க அம்மா கூட்டிட்டு போறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட பார்க்குக்கு போறான். ஸோ அப்போ அவனோட ஃப்ரெண்டோட அம்மா ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்றாங்க. ஸோ ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனும் சரி ஓகே போகலாம், நல்ல பையனா நடந்துக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. ஸோ எல்லாருமே ஒரு ஸ்கூப் சாக்லேட், ஒரு ஸ்கூப் வெனிலா, ஒரு ஸ்கூப் பட்டர் ஸ்காட்ச், ஒரு ஸ்கூப் ஸ்ட்ராபெரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒண்ணுதான் எல்லாருமே ஒன்னொன்னு வாங்கிக்கிறாங்க. ஆனா இந்த பையன் மட்டும் இப்படி வாங்கினான்னா ஒரு கோன்லயே 4 ஸ்கூப் வேற ஒரு ஸ்கூப் அது ஒரே கோன்ல ஒரு ஸ்கூப் சாக்லேட், ஒரு ஸ்கூப் வெனிலா, ஒரு ஸ்கூப் பட்டர் ஸ்காட்ச், இன்னொரு ஸ்கூப் ஸ்ட்ராபெரி. ஸோ எல்லாத்தையுமே சாப்பிடும் போது அவனால சாப்பிட முடியல. எல்லாமே கீழே விழுந்துருச்சு, ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ அது ஐயோ என்னால சாப்பிட முடியலன்னு அழுவுறான். அவனோட தப்பை உணர்ந்துட்டான். ஸோ அதாவது அவனோட ஃப்ரெண்டோட அம்மா ஓகே நான் உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், ஒரு ஸ்கூப் தான், திருப்பி வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த பையன் இப்போ அவனோட தப்பை உணர்ந்துட்டு ஒரு ஸ்கூப் தான் வாங்கி சாப்பிட்றான். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? இப்போ ஒரு விஷயம் நம்ம கிடைக்குது அப்படின்னா நம்ம பேராசைப்படக்கூடாது. பேராசைப்பட்டா நமக்கு அது கிடைக்கிறதே வேஸ்ட் இல்லையா? ஸோ இப்படிதாங்க நடந்தது. இப்போ அந்த பையன் நிறைய ஸ்கூப் ஐஸ்கிரீம்ஸ் வாங்கி ஸ்பாயில் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இதுதான் கதை. ஸோ நல்லா இருந்ததா இல்லையா அப்படின்றது எஸ் ஆர் நோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நல்லா இருந்ததுன்னா எஸ், இல்லைன்னா பார்ப்போம் யாருக்கெல்லாம் என் கதை பிடிச்சிருக்கு, என்னெல்லாம் நான் இப்போ நோ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எதனால அப்படின்றத போடுங்க. எஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா எதனால அப்படின்றது சொல்லுங்கள்.
ஸோ மீனிங்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா பண்ணலாம். இல்லை உன்னோட ஸ்டைல் எனக்கு பிடிக்கலை அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் வந்து நிறைய சேஞ்ச் பண்ண பார்ப்பேன். சரி வாங்க நெக்ஸ்ட் யாருக்கு அதை சொல்கிறான்னு கேட்போம். சரி, எனக்கு நானே வண்ணத்து பூச்சிகள் கூட சார்பாக வாழ்த்திக்கிறேன். கைஸ், அவ்வளோதான். இத்துடன் இப்போ இந்த எபிசோட் முடியுது. ரொம்ப நல்லா போச்சு இந்த எபிசோட். அதாவது 72 ரொம்ப நல்லா இருந்தது இந்த எபிசோடு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரிஸ்லாம் கேட்டதுக்கப்புறம் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்கல்ல, ரொம்ப அழகாக இருந்தது இந்த கதை. அதாவது டேர்னிங் பாயிண்ட் சென்டர் 1லேருந்து சொன்னாங்க. எல்லாருமே ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தீங்க கண்ணகி நகர்லேருந்து. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வண்ணத்து பூச்சிகள் சார்பாக ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ வந்து நம்ம இந்த எபிசோடு அப்படியே முடிச்சுக்கலாம். திருமதி எம்எல்ஏ கமிஷன் வேட்பாளர் 2025 பேர் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் நடத்தப்பட்டு வழங்குவது நான் தான் உங்கள் சொல்லி கீர்த்தி.